என்னைக்காவது ஒருத்தரை பழி தீர்க்கறதுக்காக தீய சக்திகளுடைய உதவிய நாடி இருக்கீங்களா? அப்படி நாடுனவனுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு இந்த கதையில பார்க்கலாம். பூஞ்சோலை அப்படின்ற ஒரு கிராமத்துல கருணாகரன் அப்படின்ற ஒரு வெட்டியான் இருந்தான். வெட்டியான்னா நமக்கு தான் தெரியுமே. இறந்த சடலங்களை இடுகாட்டுல புதைச்சு அந்த சடலங்களுடைய ஆன்மாக்கள் இறைவனடி சேரத்துக்கான சாங்கிய சடங்குகளை பண்றவங்களுக்கு பேரு தான் வெட்டியான். அப்படிப்பட்ட ஒரு வெட்டியான் தொழிலை தான் கருணாகரன் அப்படின்றவன் பூஞ்சோலை கிராமத்துல செஞ்சுக்கிட்டு வந்தான். அந்த கருணாகரனுக்கு குணவதி அப்படின்ற ஒரு மனைவி இருந்தா. ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வந்தது. இந்த கருணாகரன் என்ன பண்ணிருக்கிறான்னா, அந்த ஊருடைய தலைவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருக்கிறான். ஆனா எதிர்பார்த்த சூழ்நிலையில அந்த கடனை திருப்பி தர முடியாத காரணத்தினால அந்த ஊர் தலைவர் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. கொஞ்சம் பண்ணதானங்கய்யா, கூடிய சீக்கிரமே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கருணாகரன் சொல்லும் போது, என்னது கொஞ்சம் பணமா? நீ என்கிட்ட வாங்கின பணம் வட்டியோட வட்டி சேர்த்து 2000 ரூபாய் ஆயிருக்கு. இந்த 2000 ரூபாவை எவ்வளோ நாள்ல நீ திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது கருணாகரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நாம வாங்கின பணமும் ரொம்ப குறைவு தான், அதுக்காக 2000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது அந்த ஊர் தலைவர் அநியாயமான வார்த்தைகளை விடவும் கருணாகரனுக்கும் கோபம் வந்து 2 பேருக்கும் சேர்ந்து கை கலப்பாயிடுது. இதனால அந்த ஊர் தலைவர் கோபமாகி, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் உனக்கு டைம், ஒருவேளை அந்த பணத்தை நீ கொடுக்கலனா நான் உன்னுடைய மனைவிய உன்னுடைய வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் எல்லார் முன்னாடியும் கருணாகரனை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிடுறாரு. இதனால மனசொடிஞ்சு போன கருணாகரன் அந்த ஊருடைய எல்லையில இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள தனியா போறான். என்ன பண்றதுன்னே அவனுக்கு புரியல. அந்த ஊர் தலைவர் ஏற்கனவே அவன் மேல கோபமா இருக்கிறாரு. அதனால அவர் சொன்ன வார்த்தைய கண்டிப்பா எப்படியாவது செஞ்சிடுவாரு. அப்படி ஒருவேளை அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா போயிடும். அதுக்கப்புறமா ஊருக்குள்ள தலையே காட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கருணாகரன் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஒரு பாறை மேல உட்காந்து மனசு உருகி போய் அவன் அழுதுட்டு இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு சத்தம், ஒரு முனகல் சத்தம் அவனுக்கு கேக்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான். அதுவும் சூரிய அஸ்தமனமான சமயம். கண்டிப்பா அந்த இடத்துல ஒருவேளை எதுனா பேய் பிசாசா இருக்குமோன்னு சொல்லிட்டு கருணாகரன் பயந்தே போயிடுறான். இருந்தாலும் அவனுக்கு திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு மனசே கிடையாது. வீட்டுக்கு போனா ஒண்ணு நாம பணத்தை எடுத்து வைக்கணும், அப்படி இல்லைன்னா தன்னுடைய மனைவிய ஊர் தலைவருக்கு அவன் ஒப்படைக்கணும். இந்த ரெண்டுத்துல எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த காத்திலேயே செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு கருணாகரன் நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு முனகல் சத்தம் கேக்குது. சரி, என்னதான் சத்தம் எழுதுன்னு சொல்லிட்டு அவன் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. அதுவும் ரொம்ப ஆழமான கிணறு. அந்த கிணத்துக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது அப்படின்ற விஷயத்தை கவனிச்ச கருணாகரன் என்னதான் அந்த கிணத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இருட்டுல அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதனால அது என்ன வெளிச்சம் சொல்லிட்டு கிணத்துக்குள்ளேயே இறங்கி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவன் இறங்கின சமயத்துல ஏதோ ஒரு கோரமான சத்தம் அவனுக்கு கேக்குது. என்ன சத்தம் இதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் பார்க்கும்போது அந்த இருட்டுல ஒரு மனுஷன் உடம்பெல்லாம் கருப்பு நிறத்துல ஏதோ ஒண்ணுத்த பூசிக்கிட்டு கருணாகரனையே உத்து பார்த்துட்டு இருக்க விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அந்த மனுஷனுடைய கண்கள் மட்டும்தான் வெள்ளை நிறத்துல தெரியுது, மற்றது எல்லாமே அவனை சுத்தி இருக்கிறது கருப்பு மட்டும்தான். இத பார்த்த கருணாகரன் தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஓட முயற்சி பண்ணும்போது அந்த உருவம் கருணாகரனை தடுத்து நிறுத்துது. நீ ஒரு காயப்பட்ட ஆத்மா தானே, எதுக்காக இங்க வந்திருக்கிற? எதுக்காக வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த குரல் கேக்குது. அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் கருணாகரன் ஒரு இடத்துல நிலையா நிக்கிறான்.
அந்த உருவத்தையே ரொம்ப நேரம் பார்க்கறான். அந்த உருவத்தை எவ்வளவு நேரம் அவன் பார்க்க பார்க்க அவனுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அந்த உருவம் கருணாகரனை பார்த்து சிரிக்குது. அது சிரிக்கும் போது அந்த பற்களும் வெள்ளை நிறத்துல தெரியுது. இத பார்க்க பார்க்க அவனுக்கு பயமா இருந்தாலும், ஒருவேளை இந்த விஷயத்த செய்யறது யாரா இருந்தாலும், தான் கிட்ட பேச முயற்சி பண்றது யாரா இருந்தாலும், அவங்க மூலமா தனக்கு ஏதாவது உதவி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கருணாகரன் நினைக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. தன்னுடைய கைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து வணங்கி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தயவு செய்து எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் கேட்கும்போது, அந்த உருவம் கருணாகரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட உதவி கேட்கிறியான்னு சொல்லிட்டு அந்த உருவம் கேட்கவும் கருணாகரன் அதிர்ச்சி ஆயிடுறான். எப்படி நாம சொல்லாமலேயே இந்த விஷயம் இந்த உருவத்துக்கு தெரிஞ்சிருக்கு? அப்போ இந்த உருவம் யாராவே இருந்தாலும் இது அதிசக்தி வாய்ந்த ஒரு உருவமா தான் இருக்கும். இது நிச்சயமா ஏதோ ஒரு சூனிய சடங்கா தான் இருக்கும். ஒருவேளை இது சூனிய சடங்கா இருந்துச்சுன்னா நாம ஏதாவது ஒரு ஏவலை அந்த ஊர் தலைவர் மேல ஏவி விடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான எண்ணம் கருணாகரனுக்கு வருது. அதனால ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், என்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன், தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த உருவத்துக்கிட்ட கருணாகரன் கேட்கிறான். அந்த உருவமும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது. அப்படி அமைதியா இருந்த உருவம் ஏதோ சில மந்திரங்கள் சொன்னபோது அந்த இடம் முழுக்க ஒரு அமானுஷ்யமான காற்றலை உருவாகுது. அந்த காற்றலை கருணாகரனையே பிடிச்சி தள்ளுற அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அப்படி வந்த அந்த காற்றலை ஒரு சாத்தானா உருவெடுத்து கருணாகரனுக்கும் அந்த உருவத்துக்கும் நடுவுல நிக்குது. அந்த சாத்தானை பார்த்த உடனே கருணாகரனுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அதோடைய கோர நிலை பார்க்க பார்க்க அவனுக்கு அருவருப்பும் சரி, பயமும் சரி ஒன்னா வருது. எதுக்காக அந்த உருவம் இந்த சாத்தானை இங்க வர வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. அவனுடைய குழப்பமான நிலைமையை பார்த்த அந்த உருவம் கருணாகரன் கிட்ட, இதோ இங்க நிக்குதே இந்த சாத்தான், இது உனக்கு கேட்ட உதவிகளை பண்ணும், நீ என்ன கட்டளை பிறப்பிக்கிறியோ அந்த கட்டளையை இது நிறைவேற்றி கொடுக்கும். ஆனா பதிலுக்கு நீ இந்த சாத்தானுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், 5 வருஷம், குறிப்பா 5 வருஷம். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா உன்னுடைய ஆத்மாவை இந்த சாத்தான் நரகத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடும். இதுக்கு உனக்கு சம்மதம்னா நீ இந்த சாத்தானை உன்னுடைய அடிமையா ஏத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் இந்த சாத்தானை இப்பவே திருப்பி அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லும் போது கருணாகரனுக்கு ஒரு பக்கம் பயமாவே இருக்குது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனைய எப்படியாவது அவன் முடிச்சாகணும், இல்லைன்னா அவனுக்கு அது பெருத்த அவமானமா போயிடும். அந்த அவமானம் வந்ததுக்கு அப்புறமா அவன் உயிர் வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா என்ன, அதுக்கு 5 வருஷம் கழிச்சு அவனுடைய உயிர் அந்த சாத்தான் எடுத்துட்டு போகட்டுமே, அதுல தப்பே இல்லையே. இந்த 5 வருஷம் அந்த சாத்தானை பயன்படுத்தி எப்படியாவது நாம பெரிய ஆள் ஆயிடலாம். இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த சாத்தானை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காமலையா போயிடும் அப்படின்ற ஒரு நப்பாசையில, ஒரு பேராசையில அந்த உருவத்தோடைய அந்த வாய்ப்பை கருணாகரன் ஏத்துக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சாத்தானும் அவனுக்கு அடிமையாகுது. ஆனா அப்போ கருணாகரன் அந்த உருவத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த உருவத்தை நான் என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போனேன்னா அங்க இருக்கிறவங்க இதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கருணாகரன் கிட்ட அந்த உருவமும், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, இந்த உருவம் உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், 5 வருஷத்துக்கு அப்புறமா நீ உன்னுடைய ஆத்மாவை இதுக்கு கொடுத்தே ஆகணும், அதை மட்டும் மறந்துடாதன்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லுது. கருணாகரனும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறான். அப்படி அந்த உருவம், அந்த சாத்தான் கருணாகரனுக்கு அடிமையானதும் அவன் முதல்ல சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? இந்த ஊர் தலைவன் ரொம்ப கொடூரமா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டளையை அவன் கொடுக்கறான். அந்த சாத்தானும் அந்த கட்டளைக்கு அடிபணியுது. அதே சமயத்துல அந்த ஊர் தலைவர் தன்னுடைய வீட்டுல நல்லா குடிச்சிட்டு போதை மயக்கத்துல இருந்த போது தன்னுடைய காவலாளி கிட்ட கருணாகரனுடைய மனைவியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பி. ஆனா அந்த காவலாளி, நாளைக்கு தானே நீங்க அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, நாளைக்கு வரைக்கும் அவனுக்கு அவகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது
ரொம்ப கடுமையான வார்த்தைகளால தன்னுடைய காவலாளியை திட்டி உடனடியா நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு கருணாகரனுடைய மனைவிய தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்க சொல்லி உத்தரவு கொடுக்கிறாரு அந்த ஊர் தலைவர். வேற வழி இல்லாம அந்த ஏவலாலையும் கருணாகரனுடைய மனைவிய அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போது நல்ல குடிபோதையில இருந்தவருடைய பார்வை திடீர்னு மந்தமாக ஆரம்பிக்குது. தன்னுடைய எதிரில என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவருடைய பார்வை மங்கலாகுது. அப்படி மங்கலான பார்வையில ஏதோ ஒரு உருவம் அவருக்கு முன்னாடி தெரியிற மாதிரி அந்த ஊர் தலைவர் கவனிக்கிறாரு. யார் அது யார் அதுன்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுத்துக்கிட்டே அங்க இங்கன்னு சொல்லிட்டு நடக்கும்போது திடீர்னு அவருடைய தொண்டையில வலி ஏற்படுது. பயங்கரமான இரும்பல் அவருக்கு வருது. அப்படி இரும்பி ரத்த வாந்தி எடுக்கிறாரு அந்த ஊர் தலைவர். அப்படி ரத்த வாந்தி எடுத்தவர் திடீர்னு அந்த இடத்துலயே மயங்கி விழுறாரு. அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத மாதிரி அவருடைய உயிரும் பிரிஞ்சு போகுது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்தாரு அந்த ஊர் தலைவர். இந்த விஷயம் அப்படியே தீயாட்டும் அந்த ஊர் முழுக்க பரவுது. அப்போதான் அந்த காவலாளி சொல்றான், இந்த மாதிரி கருணாகரனுடைய மனைவிய இங்க கூட்டிட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. நானும் அதை செய்யறதுக்காக அவனுடைய வீட்டு நோக்கி போகும்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காவலாளி சொல்லும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கருணாகரனுடைய மனைவி தான் ஏதோ அதிசிறப்பு வாய்ந்தவ போல இருக்கு, அவளை தப்பான எண்ணத்தோட தொடணும்னு நினைச்சதுக்கே அந்த ஊர் தலைவர் இப்படி இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு கருணாகரனுடைய மனைவியோடைய புகழ் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட குணவதிக்கும் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா எப்படியோ அந்த தெய்வமா பார்த்துதான் தன்னுடைய மானத்தை காப்பாத்தி இருக்குதுன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்ட குணவதி தினமும் கோவிலுக்கு போகவும் ஆரம்பிக்கிறா. இந்த விஷயம் கருணாகரனுக்கும் தெரிய வருது. ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த சாத்தான்னு சொல்லிட்டு. அதனால உடனடியா இந்த அதிசக்தி வாய்ந்த சாத்தானை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு கருணாகரன் முடிவு பண்றான். அதனால அந்த சாத்தானுக்கு அடுத்த கட்டளையா தனக்கு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கணும், பல தலைமுறைக்கும் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து நான் வாழணும்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கறான். அந்த சாத்தானும் அதுக்கு சம்மதிக்குது. அதுக்கேத்தபடி அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன மரக்கண்ணு நடலான்னு சொல்லிட்டு கருணாகரன் தோண்டும் போது அந்த மண்ணுக்கு அடியில இருந்து தங்க புதையல் ஒண்ணு அவனுக்கு கிடைக்குது. இத பார்த்தவன் அதிர்ச்சி அடைஞ்சு போனான். சாத்தானுக்கு தன் கிட்ட 2வது கட்டளையுமே அந்த சாத்தான் நிறைவேற்றி கொடுத்ததை நினைச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சாத்தானை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை நிலைய மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறான் கருணாகரன். ஆனா அதுக்கு நேர்மாறா குணவதி இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான் சொல்லிட்டு தீவிரமான கடவுள் பக்தியோட வாழ ஆரம்பிக்கிறா. இதையோ அந்த சாத்தான் கவனிக்குது. அந்த சாத்தானுடைய பார்வையிலிருந்து குணவதி தீவிரமான கடவுள் பக்தி கொண்டவ. அப்படிப்பட்டவ கிட்ட அந்த பக்தின்ற சக்தி கண்டிப்பா இருக்கும். அந்த சக்திய தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டா தன்னை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, தன்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் அந்த சாத்தானுடைய மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சாத்தான் தான் மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ரகசியமாவே வச்சிருக்குது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அந்த சாத்தான் பேசவே இல்லை. கருணாகரன் தனக்கு கிடைச்ச அந்த சாத்தானை பயன்படுத்தி மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போறான். அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் கருணாகரனா இது அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய நிலை உயர்ந்து போகுது. ஆனா அவனுடைய நிலை உழைப்பால உயரல. அதனால அதனுடைய மமதை அவனுக்குள்ள ஏற்படுது. ஒரு காலகட்டத்துல அந்த ஊர் மக்கள் தன்னை கேவலமா பார்த்தது போய் இப்ப அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் கேவலமா பாக்குற அளவுக்கு கருணாகரன் மாறி இருந்தான். அவனுடைய எண்ணங்கள் மத்தவங்களுடைய கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல போய் முடியல. அதுக்கு பதிலா மத்தவங்களை அடிமையாக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு வேற மாறி இருந்துச்சு. அவன் மக்களை மட்டும் இல்லாம அந்த சாத்தானையுமே அடிமைப்படுத்த நினைச்சான்.
அது மேல சர்வாதிகாரம் பண்ணி பல கொடுமைகளை அந்த சாத்தானுக்கு அவன் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த சாத்தான் அப்பயுமே ஒரு வார்த்தை கூட அவனுக்கு எதிராக பேசவே இல்லை, அவனை எதிர்த்து செயல்படவும் இல்லை. அந்த சாத்தானுடைய கண்கள் எல்லாம் குணவதி மேலேயே இருந்துச்சு. அப்படி இருந்த சமயத்துலதான் ஒரு நாள் வெளியூருக்கு நான் போய்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கருணாகரன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனான். ஆனா அப்படி போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்த கருணாகரன் அவனை பார்த்த உடனே குணவதிக்கு ஒரே குழப்பம். இப்போதானே நீங்க கிளம்பி போனீங்க, அதுக்குள்ளவே வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கருணாகரன், கிளம்பிதான் போனேன், ஆனா போன இடத்துல உன்னுடைய ஞாபகம் எனக்கு அதிகமா இருந்துச்சு, சரி ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி குணவதி கிட்ட சொல்றான். கருணாகரனுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்ட குணவதியும் அவனுடைய விருப்பத்துக்கு இணங்குறா. 2 பேரும் அன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பி அவன் ஊருக்கு போயிடுறான். கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழிச்சுதான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரான். அப்படி திரும்பி அவன் வந்ததுக்கு அப்புறமா குணவதி கிட்ட இருந்து அவனுக்கு உபசரிப்பு அதிகமாகவே வர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல பண திமிர்னால தன்னுடைய மனைவியையும் ஒரு கட்டத்துக்கு மேல அடிமைப்படுத்த நினைக்கிறான் கருணாகரன். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போதான் குணவதி கருணாகரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, தான் கர்ப்பமா இருக்கிறதா. இதை கேட்ட கருணாகரனுக்கு ரொம்பவே சந்தோஷம். தன்னுடைய மனைவி கர்ப்பமானத ஊர்லயே திருவிழா மாதிரி கொண்டாடுறான். 10 மாசம் கழிச்சு அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. தனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைச்சிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் கருணாகரனுக்குள்ள வருது. அதனால மேலும் அவனுக்கு அந்த கர்வம் கூட ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் அவன் ரொம்ப சர்வாதிகாரத்தனத்தை காட்டுறான். இதை எல்லாத்தையும் கவனிச்ச குணவதி எதனால தன்னுடைய கணவன் இப்படி ரொம்ப கொடுங்கோலனா மாறுறான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு நாள் கேள்வியே கேட்கும்போது குணவதிய கன்னத்திலேயே அரைஞ்சு, நீ எனக்கு அடிமையா இருக்கிறது இருந்தா இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு உடனடியா கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறான் கருணாகரன். இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டே குணவதி அந்த இடத்துல நிற்கும் போது, நீ இல்லைன்னா என்னடி, நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போவேன், உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் எல்லாம் ஆகிடுச்சு, உன்னால எனக்கு ஒரு வாரிசும் கிடைச்சிடுச்சு, நீ இதுக்கு மேல எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசிட்டு கருணாகரன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இதனால மனசொடைஞ்சு போயிடுறா குணவதி. அப்படி மனசொடைஞ்சு கடவுள்கிட்ட புலம்பி அழும்போது அவ அழறது எல்லாத்தையும் அந்த சாத்தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் குடி போதையில கருணாகரன் அந்த சாத்தானை சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கே போயிட்டான். அப்படி அவ சாட்டை எடுத்து அடிக்கும் போது அந்த சாட்டையை பிடிச்ச அந்த சாத்தான் அவனை திருப்பி ஒரு அடி அடிக்குது. இதை பார்த்தவனால தன்னுடைய கண்களையே நம்ப முடியல. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் குழம்பி போயிருக்கும் போது அந்த சாத்தான் முதல் முறையா வாயை திறக்குது. இன்னும் உனக்கு 2 நாழிகை தான் அவகாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அந்த சாமியார் சொன்ன அந்த 5 வருஷ காலக்கெடு இன்னும் 2 நாழிகையில முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிக்கிறான் கருணாகரன். அந்த காட்டுல போய் அந்த கிணத்தை சுத்தி அந்த காடு முழுக்க தேடுறான். அந்த சாமியாரை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாத்தான் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ரொம்ப நேரம் தேடியுமே அந்த சாமியாரை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த 2 நாழிகை அவகாசமும் முடியுது. அந்த சாத்தானும் அந்த இடத்துக்கு வருது. நான் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இப்போ உன்னுடைய உயிரை நான் இந்த இடத்துலயே குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆத்மா சக்திய அங்கேயே குடிச்சு அவனை ரொம்ப கோரமா சாகடிக்குது அந்த சாத்தான். அப்படி கருணாகரன் இறந்து அவனுடைய உடம்பு அழுகி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு அந்த சாமியாரும் வராரு. அந்த சாத்தான் கிட்ட, நான் உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறமா நீ என்னுடைய விஷயத்துல தலையிடவே கூடாது, இதுக்கப்புறமா என்னுடைய உயிரை எடுத்துப்ப, என்னுடைய ஆத்மாவை நீ எடுத்துப்பன்னு சொல்லிட்டு என்னை நீ பயமுறுத்த வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கிட்ட சொல்லவும் அந்த சாத்தானும் அதுக்கு சம்மதிக்குது. அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சு கருணாகரனுடைய வீட்டுல குணவதி கருணாகரனுக்காக சமைச்சுட்டு இருந்த போது அந்த இடத்துல
திடீர்னு யாரோ ஒருத்தர் குணவதிய பின்னால இருந்து கட்டி அணைக்கிறாங்க. அவ பதறி அடிச்சுக்கிட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல கருணாகரன் நின்னுட்டு இருந்தான். இல்ல இல்ல, கருணாகரன் உருவத்துல அந்த சாத்தான் நின்னுட்டு இருந்துச்சு. அப்படி தன்னை வந்து கட்டி அணைச்சது கருணாகரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்ட குணவதி அப்படி கோவமா பேசிக்கிட்டு இப்ப எதுக்காக என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேட்கவும் அதுக்கு கருணாகரனுடைய உருவத்துல இருந்த அந்த சாத்தான், இதுதான் முதலும் கடைசியும். இதுக்கப்புறமா அந்த மாதிரி நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். நீ எனக்கு அடிமையெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய எஜமானி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, காலங்காலத்துக்கும் நான் உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. குணவதியும் இது எல்லாத்தையும் தன்னுடைய கணவன் தான் சொல்றானோன்னு சொல்லிட்டு நம்பி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ அந்த சாத்தான் குணவதியை நெருங்க முயற்சி பண்ணுது. ஆனா குழந்தை இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதனால கொஞ்ச நேரம் போகட்டும்னு சொல்லிட்டு சமையல் வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறா குணவதி. அதே சமயத்துல கருணாகரன் உருவத்துல இருந்த சாத்தான் திரும்பி அந்த குழந்தைய பார்க்குது. அந்த குழந்தையும் அந்த சாத்தானை பார்த்து புன்னகைக்குது. இந்த சாத்தானும் அந்த குழந்தைய பார்த்து புன்னகைக்குது. 2 பேருடைய கண்களும் ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல ஒளிர ஆரம்பிக்குது. ஆனா அதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு அந்த சாத்தானுக்கும் அந்த குழந்தைக்கும் மட்டும்தான் தெரியும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.